டேய் 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 அர்ஜுன் எந்திர்றா, என்னை வந்து பாருடா, மாடு மாதிரி தூங்குறான் பாரு. டேய் அர்ஜுன் எந்திரிடா. நல்ல கனவு. காலையில் எழுந்திரிக்கிறேன், மறக்காம பல்ல வளர்க்குற சோப் போட்டு மூஞ்சி கழுவுறேன். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் டாக் காலையில் எழுந்திரிச்சுன்னு என்ன பண்ணும்? எனக்கு வீட்டில் சோறு போடுறாங்க, இல்லைன்னா நானே சமைச்சு சாப்பிடுவேன். சரி, அட்லீஸ்ட் ஏதாவது சமாளித்து சாப்பிடுவேன், இல்லைன்னா ஆர்டர் போடுவேன். தெருநாய்க்கு பசிச்சுதுன்னா என்ன பண்ணும்? போர் அடித்தா டிவி பார்ப்பேன், இல்லைன்னா பாட்டு கேட்பேன், அதுவும் இல்லைன்னா புக்ஸ் படிப்பேன். அதுவும் போர் அடிச்சதுன்னா இருக்கவே என் பைக்கு எடுத்துகிட்டு ஜாலியாக ரவுண்ட் அடிப்பேன். தெருநாய்க்கு போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணும்? வெயிலுக்கு சன்கிளாஸ், குளிருக்கு ஜெர்கின், மழைக்கு அம்பர்லா. இந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்ன பண்ணும்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என் அம்மா அப்பா என்னை பார்த்துப்பாங்க, இல்லைன்னா என் பெரியம்மா என்னை பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லைன்னா இருக்கவே இருக்கான் என் உயிர் நண்பன், அவன் வருவான். தெருநாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா யார் பார்த்துப்பா? இது மாதிரி பல கொஸ்டின் என் பிரெயின்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. எங்கே கேட்குறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் கூகுள் கிட்ட கேட்டப்ப ஹியூமனி அனிமல் சொசைட்டின்னு ஒரு வெப்சைட் பார்த்தேன். அதில் ஸ்ட்ரீட் டாக் ரிலேட்டட் நிறைய விஷயம் இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நான் டபுள் மெயிலும் பண்ணேன். அவங்க எனக்கு ரிப்ளை மெயிலும் பண்ணாங்க, நெக்ஸ்ட் டே காலும் பண்ணாங்க. காலில் நிறைய பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு அவங்கள போய் நேர்லேயும் மீட் பண்ணேன். டாக்டர் மினி வாசுதேவன், ஃபவுண்டர் ஆஃப் ஹியூமனி அனிமல் சொசைட்டி. 2006 April 6 ஸ்ட்ரீட் டாக் ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணாங்க. 18 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இவங்களை பார்த்து நான் ஃபர்ஸ்ட்டு கேட்ட கொஸ்டின், தெருநாய் ஏன் தெருவில் இருக்குது? அது ஒரு பெரிய கொஸ்டின். தெருநாய் ஏன் தெருவில் இருக்கு, எந்த அனிமல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் ஆல்சோ அனிமல்ஸ். வி பிலாங் டு த அனிமல் கிங்டம். ஸோ நம்ம ஏன் இங்கே இருக்குது, நம்ம ஏன் அங்கே இருக்குதுன்னு கேட்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்ட்டான ஒரு பிளேஸ் கிடைக்குதோ, நம்மளுக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸ் கிடைக்கிறதோ அந்த இடத்துக்கு நம்ம மூவ் ஆகும். we are as a species நம்மளுக்கு வந்து naturally we move to places that are that are conducive to our growth, our convenience. அப்படி தானே பீப்புள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது, டிஸ்ட்ரிக்ட் மூவ் ஆகுது. அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ த சேம் திங். ஸோ தெருவில் நான் இருக்கிறதுக்கு ரீசன் அதுக்கு வந்து அது சர்வைவ் ஆகுறதுக்குள்ள உண்டான சிச்சுவேஷன், என்வாயன்மெண்ட், இட் இஸ் தேர். மேம் கிட்ட பேசிட்டு இருக்கிற சைடு கேப்பில் என்னோட க்ளோன் வெர்ஷனான அஜுவை சீர்நாய்க்கு மாலை இருக்கிற அவங்க ஷெல்டருக்கு அனுப்பி விட்டேன். ஏதோ டாக் ஷெல்டர், 4 டாக் 4 கூண்டு இருக்குன்னு நினச்சிட்டு போனான் அஜு. ஆனால் அவனுக்கு அங்கே சர்ப்ரைஸே காத்துட்டு இருந்துச்சு. என்ட்ரன்ஸே பார்க் மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு வேறு ஆர்ட்னா பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டாக எங்கள் டாகோட ட்ராயிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மெட்ரோஸ் மூவியில் வர மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு செவ்வரும் ஒவ்வொரு கதை அவங்ககிட்ட சொல்லிச்சு. அஜுக்கு எந்த ஒரு எமோஷனும் இல்லை, பயமும் இல்லை. பல எதிர்பார்ப்போட அந்த வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரி ஆனான். இந்த சத்தம் எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்கூல் டேஸில் மிஸ்ஸு கிளாஸுக்கு வரலினா இது மாதிரி தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இவனுக்கு இங்கெல்லாம் கத்தும் போது பார்க்குறக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. என் ஸ்கூல் டேஸும் எனக்கு ஞாபகம் வருது. ஸ்ட்ரீட் டாக்ஸ்னாலே தனித்தனியாக பார்த்துட்டு இங்கே ஸ்குவாடோட பார்க்கும்போது செம்ம மாசம் இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகம். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் they are called scavengers. Scavengers means they will eat remainings. They are not like very particular, நம்ம இதுதான் சாப்பிடும் அதுதான் சாப்பிடுங்கிறது இல்லை. That is how time immemorial humans-ஓட origin of humans started to live in forest. அந்த டைம்லேயே வந்து wolves-ஓட descendants தான் டாக்ஸ் வந்து ஹியூமன் ஹேபிட்டட்ஸில் வர ஆரம்பிச்சது. பிஃபோர் எல்லா டொமஸ்டிகேட் இப்போ வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே பீப்புள் ஆர் ரேசிங் ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட்ஸ். பட் அந்த டொமஸ்டிகேஷனுக்கு வரக்கு முன்னாடியே டாக்ஸ் பிகேம் பார்ட் ஆஃப் த ஹியூமன் என்வாயன்மெண்ட். அது ஏன் வந்துடுச்சுன்னா
ஒரு மியூச்சுவல் அசோசியேஷன் இருக்குது. ஹியூமன்ஸுக்கு டாக்ஸ்லேருந்து பெனிஃபிட் இருந்தது, டாக்ஸுக்கு ஹியூமன்ஸ்லேருந்து பெனிஃபிட் இருந்தது. என்ன ஹியூமன்ஸ்லேருந்து பெனிஃபிட்னா ஸ்க்ராப்ஸு, லெஃப்ட் ஓவர் எல்லாம் வீசிடுறது சாப்பிட்டு அது வந்துடுச்சு. ஹியூமன்ஸுக்கு எப்படின்னா ஒரு கம்பேனியன்ஷிப்பு. டாக்ஸ் சம்ஹவ் அது வந்து ஹியூமன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு பேரே வந்து அதுக்கு ஏன் வந்ததுன்னா, ஹியூமன் ஹேபிட்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்த அனிமல், ஹியூமன்ஸு கூட இன்ட்ராக்ட் பண்ண நான் ஹியூமன் ஸ்பீஷீஸ். அஜு எல்லாருக்கும் லவ்வை கொடுத்தே பழகிட்டான். திடீர்னு நிறைய லவ் அவன் மேலே பொழிஞ்ச உடனே அது எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் தவிச்சு போய் நின்னான். இதுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போல. காதில் தேடி போக முடியாது, அதுவாக நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ திருப்பணும். ஜிவிஎம் சொன்ன மாதிரி அது அவனுக்கு நடந்துச்சு. அண்ட் டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, டாக்ஸ் ஆர் நாட் லைக் கீப் ஆன் கோயிங் ஹியர் அண்ட் தேர். அதுக்கு ஒரு டெரிட்டரி இருக்குது. அந்த டெரிட்டரி மேனேஜ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ டாக். தட் இஸ் வை ஹியூமன்ஸுக்கும் அந்த டாக் ரிலேஷன்ஷிப்பும் வர்றதுக்கு அந்த டெரிட்டரி ப்ரொடெக்ஷன், அந்த இன்னொரு டெரிட்டரிலேருந்து இன்னொரு டாக்ஸ். ஸோ யூ வுட் சி, இப்போ ஸ்ட்ரீட் தெருவில் பார்த்தாலும் தெரியும், அந்த தெருவில் இருக்கிற நாய் இந்த தெருவில் இருக்கிற நாயும் வந்து தே won't allow. இந்த தெருவில் இருக்கிற நாய் இது என்னோட ஏரியா, தட் இஸ் மை ஒரு கிங்டம் மாதிரி. அது தட் இஸ் ஹவு தே ஆர். அவரோட ஜெனட்டிக்லி தே ஆர் லைக் தட். பேக் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. அந்த பேக் வரும், அந்த பேக்கு டெவலப் ஆகுறதே அந்த பேக் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக வரும். அந்த பேக்கு இன்னொரு பேக்கு கூட they will mind their boundaries. Invisible boundaries for us, but very visible boundaries for them. Like we say, so it is like street dog. அப்படின்னா அது ஒரு தெருவு நாய். தெருவிலே இல்லாத, it is in my house, it is in so many people's homes. They are all adopted as pets, they are living as pets. Why do you call them as street dogs? Are street dogs, but so we call them as indies. India. And என்ன breed அப்படின்னு கேட்கணும்னா, I will say great Indian breed. You must be proud of our own breed.